அருள் நிறைந்த காட்சிகளையும் அருள்வாக்கையும் கேட்பதற்காக நிறைந்த மனநிறைவோடு பக்தியோடும் இந்த திருக்கோவிலிலே நடக்கிற அருள்மிகு காட்சிகளை உலகமெங்கும் யூடியூப் மூலமாக கேட்டு தன் உள்ளத்துக்குள்ளே பிரார்த்தனை செய்து எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற எல்லா ஆன்மாக்களுக்கும் ஆண்டவனின் கருணை உங்களுடைய உள்ளங்களை புனிதமாக்கி நிறைவேற்றி என்னாலும் உங்களை உயர வைக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மனிதனுக்கு எண்ணங்களும் உணர்வுகளும் மிக முக்கியம். ராமாயணம் முதல் மகாபாரதம் வரை இன்று நடக்கின்ற மனிதனுடைய அன்றாட வாழ்வு வரை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இப்பொழுது நான் சொன்னது தான். எண்ணங்களும் உணர்வுகளும் முக்கியம். ஒவ்வொரு காவியத்திலும் வீரகாவியங்களிலும் எழுதப்பட்ட ஒவ்வொரு செய்யுள்கள், பாடல்கள், கருத்துக்கள், நடைமுறை விளக்கங்கள் இவைகளை எல்லாமே கவிஞர்கள் படித்துத்தான் அதை பாடலாக்கிறார்கள். அவைகளெல்லாம் சினிமா பாடலாக வந்ததனால சினிமா பாட்டு என்று நினைத்து புரிந்து கொள்ளாமல் தள்ளியதும் உண்டு, புரிந்து அதை மனதார ஏற்றவர்களும் உண்டு. ஆனால் ஒவ்வொரு வார்த்தைகளையும் புரிந்துவிட்டால் அதற்குள் இருக்கின்ற ஞானம் நமக்கு புரிந்துவிடும். குறிப்பாக ராமாயணத்தில் சம்பாதி என்று ஒரு கதாபாத்திரம் வருது. சம்பாதி. அதற்கு முன்னே ஒரு கதாபாத்திரம் ஜடாயு அப்படின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் வருது. அந்த ஜடாயு என்பது தசரதனுக்கு சகோதரனை மாதிரி, ஸ்ரீராமருக்கு ஒரு சிறிய தந்தை என்பது போல. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்று விடுமை தரும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு சம்பவத்தில் தான் ஜடாயுவை ராமாயணத்தில் சந்திக்கிற நிலைமை ஏற்படுது. பக்தர்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். சீதாதேவியை ராவணன் சிறையெடுத்து சென்றதை ஜடாயு பார்த்து போராடுகிற பொழுது அசுரனாகிய ராவணன் 2 இறக்கைகளையும் வெட்டி அதை வீழ்த்தி விடுகிறான். உயிர் போகாமல் துடித்து கொண்டு இருந்தது. ஸ்ரீராமர் அப்பொழுது மாரீசனை வதைத்து சுபாகுவை வதைத்துவிட்டு தன்னுடைய குடிலுக்கு தேடி வருகிற பொழுது ஜடாயு இறந்து கிடந்துச்சு. அரை உயிர் குறைவிற்மாக இருந்துச்சு. ராமா 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 ராமான்னு ஒரு சப்தம். தந்தையே, நீங்கள் ஏன் இந்த நிலைக்கு ஆனீர்கள் கேட்டான். ராமா, உன் மனைவியாகிய சீதாதேவியை ராவணன் சிறையெடுத்து சென்றான். அதை காக்கும் பொருட்டு நான் அவனிடம் போராடினேன். அவன் 2 இறக்கைகளையும் வெட்டி விட்டான். அதனால் நடந்த துயரமப்பா. எப்படியாவது தகுந்த பலங்களை வைத்து அவனை வீழ்த்தி நீ சீதையை மீட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உயிர் நீர்த்தது. இந்த திருக்குறளை இப்போ நினச்சி பாருங்கள். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். தசரதன் என்றோ ஒரு நாள் செய்து ஜடாயுவை வளர்த்த ஒரு காரணத்திற்காக நன்றியுடன் நடந்து ஸ்ரீராமருக்கு இந்த உதவியை செய்து உயிரை கொடுத்துருச்சு. அதான் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். தீயொழுக்கம் என்று ராவணன் தீய ஒழுக்கத்தில் தவறு செய்தான். கடைசியில் அவன் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. அதான் தீயொழுக்கம் என்று விடும்பை தரும். இந்த ஒரு திருக்குறளுக்குள்ளே ராமாயணத்தினுடைய சர்க்கத்தையே ரொம்ப அருமையாக சொல்லிட்டார். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்று விடும்பைத்தார். அந்த பறவைக்கு இருந்த நன்றி மனிதனுக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் இப்போ ஆய்ந்து பார்க்கணும். ஒருவருக்கு ஒரு 10 லட்ச ரூபாயை கையில் கொடுக்குறோம். அந்த 10 லட்ச ரூபாயை அவர் திரும்பி வட்டியோடு கூட கொடுத்துருவார். ஆனால் அது கொடுத்து விட்டால் அது கடனை திருப்பி கொடுத்து விட்டார் என்பது முடிவு. ஆனால் அந்த 10 லட்சம் அவருக்கு எதற்கு தேவைப்பட்டது என்ற ஒரு சூழ்நிலையை உணரணும். ஒரு கடினமான துயரத்தை தீர்க்கிறதுக்காக அந்த 10 லட்சம் தேவைப்பட்டுச்சு. அந்த பணத்தை கொடுத்த பொழுது அவன் அடைந்த நிம்மதி, அவன் அடைந்த மகிழ்ச்சி, அவன் அடைந்த ஒரு ஆத்ம சாந்தம் எதால் கிடச்சிது? இந்த 10 லட்சம் கொடுத்து உதவுனதுனால கிடச்சிது. அவன் அந்த 10 லட்சத்தை திருப்பி கொடுத்துட முடியும். ஆனால் அந்த நேரத்தில் அவன் அடைந்த நிம்மதியவோ மகிழ்ச்சியவோ அந்த ஆத்ம சாந்தத்தையோ அவனால் திருப்பி கொடுக்க முடியுமா?
முடியாது. அப்படி முடியாது என்பதற்காகத்தான் அந்த நிம்மதியவும் அந்த ஆத்மசாந்தத்தையும் அந்த மகிழ்ச்சியவும் மனதுக்குள்ளேயே நினைத்து கொண்டு இருந்து இவருக்கு என்றைக்கும் நம்ம கடமைப்பட்டிருக்க வேண்டும் என்று உணர்ந்து எவன் ஒருவன் உண்மையாக நடந்து கொள்கிறானோ அது நன்றி மிகுந்த நல்லொழுக்கம் என்பது பெயராகும். இதுதான் நன்றியோடு நடக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ மனிதன் இதை புரிய வேண்டும். 99% தன்னலத்தில் வாழுதோம், 10% புரிஞ்சு வாழுதோம். அந்த 10%ல் ஒரு 5% நன்றியோடு வாழ நினைப்போம். நடக்கலைங்கிறது அவரவர் மனசாட்சிக்குள்ளே இருக்கிற விடைகள். அதை நம்ம ரொம்ப விளக்கப்படுத்த முடியாது, விளக்கப்படுத்த வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா குற்றம் செய்யாத மனிதனே கிடையாது, குறையில்லாத ஜீவராசிகளே இல்லை. ஆனால் எப்போ வேண்டுமானாலும் யார் வேண்டாலும் திருந்திக் கொள்ளலாம், தன் மனதை மாற்றிக்கொள்ளலாம். அது மட்டும் மனிதனுடைய கடமை. அடுத்த பறவை சம்பாதி. அது யாருன்னா தசரதனுடைய தாயார் இந்துமதியுடைய தசரனுடைய தாயாருடைய பேர் இந்துமதி. அந்த இந்துமதி என்ப தாயாருக்கு முன்னோர்கள் வழியில் வந்த ஒரு உறவினர் தான் சம்பாதி. அதுவும் ஒரு பறவை இனம்தான். இந்த பறவை இனத்தை மனித இனத்துக்கு ஈடாக சொல்கிறீங்கன்னா அது பிறந்த பிறப்பில் 2 கைகளும் இறக்கை போல் பிறந்தது. வாய் பேசுகின்ற பறவை அழகு போலவே முகம் இருந்தது. அதனால் தூய துறவு நிலையிலேயே அந்த சம்பாதி இருந்துச்சு. அதற்கு பேர் சம்பாதி அப்படின்னு சொல்லி ஒரு பேர். ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் அப்படி வனவாசத்தில் சீதாதேவியை தேடி மதங்க வனத்தை தாண்டி முன் வருகிற பொழுது சபரி என்ற ஒரு பெண்மணியை பார்க்குறாங்க. சபரிங்கிற பெண் யாருன்னா வேடர் குலத்தில் பிறந்த பெண்மணி. ஸ்ரீம நாராயணமூர்த்தியை அடைய வேண்டும் என்று சொல்லி தவம் இருந்து கொண்டு இருந்தவள். தன் தவம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அதில் ஒரு குடில் பர்ணசாலையை போட்டு இருக்கிற பொழுது அந்த இடத்துக்குள்ளே ஸ்ரீராமர் போகிறார். போனவுடனே இது மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்று உணர்ந்த அந்த சபரி நமஸ்காரம் செய்து வர வைத்து தான் பொறுக்கி வைத்த கனிகளிலே எது சுவையானது என்பதை சுவைத்து பார்த்து ஸ்ரீராமருக்கு வழங்கினாள். அந்த கனியை ஸ்ரீராமன் வாங்கி புசித்தார். இது அதில் ரொம்ப இடம்பெற்ற ஒரு பெரிய விஷயம். ஏன்னா கம்பராமாயணத்தை நம்ம படிக்கிற பொழுது ஒரு சின்ன சம்பவம் என்னென்னா, குகன் வேடர் குலத்தில் பிறந்தவர். சிருங்கேரி என்னும் ஒரு நகரத்துக்கு காட்டு அரசன். அவர் கொண்டு வந்திருந்த உணவுப் பொருட்களை ஸ்ரீராமர் உணவு உண்டாரா உண்ணவில்லையா என்ற ஒரு சந்தேகத்தை கம்பராமாயணத்தில் ஒரு காட்சியாக இருக்குது. அதற்கு சில பேர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், ஸ்ரீராமர் ஆச்சாரம் பார்க்கக்கூடியவர், குலங்குறித்த உணர்வு இருந்ததுனால குகன் கொண்டு வந்த உணவை அவர் சாப்பிடலை அப்படின்னு ஒருத்தர் வாதம் பண்ணாங்க. ஆனால் அவர் மனநிறைவோடு ஏற்றுக்கொண்டு கனிகளையும் காய்களையும் உண்டார் என்ற ஒரு காட்சியை ராமாயணத்தில் எடுத்துக்கூட்டி ஒருத்தர் அதுக்கு பதில் உரைத்தார். ஆனால் இந்த குகனும் வேடர் குலத்தில் பிறந்தவன் தான். அதே சபரி என்ற ஒரு பெண்மணியும் வேடர் குலத்தில் பிறந்தவள் தான். அவள் தான் உண்டு சுவைத்த கனியை ஸ்ரீராமனுக்கு கொடுத்து அந்த கனியை சுவைத்தார், உண்ணார் என்று வால்மீகி ராமாயணம் எழுதப்பட்டிருக்கிறது, கம்பராமாயணம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவர்கிட்ட குலம் தாழ்த்திய உணர்வு இல்லை என்பது இங்கே உறுதியாக்கப்படுகிறது. இதில் உள்ள ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்பொழுது சபரிக்கு அவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். நானோ என்னுடைய பிள்ளைகளோ நீ இருக்கும் இடத்தில் தவம் இருந்து உன் நாமத்தினால் இந்த உலகம் என் வம்சத்தாரை வணங்கும்னு சொல்லி கொடுத்தார். அதில் தான் ராமனுடைய பிள்ளை லவன் குசரன் 2 பிள்ளை பிறந்து மூத்த மகன் தர்மசாஸ்தாவாக அவதாரம் எடுத்து அந்த தர்மசாஸ்தா ஐயப்பனாக அவதாரம் எடுத்து பம்பை ஆற்றுக்கரைக்கு வடக்கு இருக்கக்கூடிய மலைக்கு போகும்பொழுது அங்கே சபரின்னு ஒரு ஆத்மா அவரை சந்திக்குது. நான் ஸ்ரீராமனுடைய வாக்கை பெற்று இந்த இடத்துல தவம் இருக்கிறேன், இந்த ஸ்தலத்தில் நீ இருக்கும் பொழுது என் நாமத்தோடு உன்னுடைய ஸ்தலம் வழங்கும்னு கேட்டா. அதனால தான் அந்த தர்மசாஸ்தா ஐயப்பனாக பிறந்து சபரி மலை என்ற ஒரு பெயரோட இந்த உலகமே இன்னைக்கு கும்பிட்டுக்கிட்டு இருக்கு. இது ஒரு சம்பவம். ஆனால் கருப்பசாமிக்கு மர அவதாரம் கிடையாது. குசன் கருப்பசாமியாக
பெயர் எடுத்து மற்ற அவதாரமே எடுக்கலை. மதங்கவனத்தை நாடி வாலியை வென்று சுக்ரீவனுடைய நட்பை அடைந்து கிட்கிந்தையான பகுதியிலே இருந்து சீதையை பார்க்க வேண்டும் என்று உணர்கிற பொழுது சீதை எங்கே இருக்கிறாள் என்பதை அறிய வேண்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுது சம்பாதி என்று அந்த பறவை அரசன் ஸ்ரீராமனை நாடி வருகிறார். வந்தவுடனே கொஞ்சம் உயரமாக பறந்து தென் திசை நோக்கி அவருடைய கவனம் சென்றது. அந்த தென் திசை நோக்கி சென்ற கவனத்தினை உடனே ராமா, சீதை இலங்கை அரண்மனையிலே இருக்கிறாள் அசோகவனத்தில் அப்படி என்று ஒரு வார்த்தையை அந்த சம்பாதி ஸ்ரீராமர்கிட்ட கூறியது. ஸ்ரீராமர் அருமையாக கேட்டார், தாத்தாவே, தாங்கள் இதுவரை சீதாதேவியை கண்டதில்லையே, அவள் அங்கு இருக்கிறாள் என்பதை தாங்கள் எப்படி உணர்ந்தீர்கள்னு கேட்டார். ராமா, அந்த சீதை அங்கிருப்பதை அவளுடைய மன வாசனையை நான் உணர்ந்து கூறுகிறேன், அவள்தான் சீதை என்று சொன்னார். அது என் மனைவி சீதை என்பதை எப்படி உணர்ந்தீர்னு ஒரு கேள்வியை கேட்டார். இந்த இடத்துல நீங்கள் எல்லாரும் புரியணும், என்னுடைய மனைவி சீதாதேவி தான் அங்கே இருக்கிறாங்கிறது எப்படி புரிந்தீர்கள்னு கேட்கும் பொழுது அவளுடைய ஆத்ம உணர்விலே ராம் 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 என்று ஒரு திருநாமம் ஒலித்து கொண்டே இந்த வான அலைகளில் வந்தது. அதை நான் புரிந்தேன். அதனால் அவள் உன் மனைவி சீதைதான் என்பதை நான் புரிந்து கொண்டேன்னு சொன்னான். அந்த வார்த்தையை உணர்ந்து பார்க்கும்பொழுது என்ன நடந்ததுன்னா, மனிதனுடைய ஆத்மா ரெக்கார்டிங்குள்ளே என்னத்தை நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ அது நம்முடைய சுவாச அலைகளில் வரும். இந்த சுவாச அலைகளை உணர்ந்து கொள்வதற்கு என்று ஒரு ஞான ஆற்றல் இருக்குது. அது ஞானியர்களால் என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்வதற்கு முடியும். யாரோ ஒரு பக்தன் எங்கிருந்தோ என்னை நினைத்து கொண்டு இருக்கிறான் என்பதையும் புரியலாம். எவனோ ஒருவன் என்னை ஏசிக்கொண்டு இருக்கிறார் என்பதையும் புரியலாம். யாரோ ஒருவன் என்னை அவதூறாக பேசிக்கொண்டு இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம். யாரோ ஒருவன் என்னை மன உருகி வணங்கி கொண்டு இருக்கிறார் என்பதையும் புரிந்து கொள்ளலாம். அவன் அதை புரிந்து கொண்ட ஒருவன் ஞானியாகிறான். ஞானி தான் அதை புரிஞ்சுக்கிட முடியும். அந்த சம்பாதி என்பது பறவை இனத்தை சார்ந்தாலும் அது ஞான நிலையை அடைந்திருந்தது என்பது தான் அதனுடைய விளக்கங்கள் ஆகும். அப்பொழுது நடந்த நிகழ்வு என்ன? அது உணர்ந்து கொள்வதற்கு அந்த மனதிலிருந்து, ஆன்மாவிலிருந்து, உணர்விலிருந்து ராம் ராம் என்னும் திருநாமம் ஒலித்து கொண்டிருக்கின்ற உணர்வலைகளை நான் அடைந்தேன் அப்படின்னு சொல்கிறார். சம்பாதி சொல்லுகிறார். அங்கிருக்கின்ற அந்த உணர்வலைகளை தான் அடைந்தேன் என்று சொல்லுகிற பொழுதுதான் இது சீதைதான் என்பது உறுதியாக்கப்பட்டது என்பது மெய்ப்பிக்கப்பட்ட ஒரு சான்று. இந்த சான்றுகளை உணர்ந்து வருகிற பொழுது ஸ்ரீராமர் மனமகிழ்ந்தார். இப்பொழுது யாரை அனுப்புவதுன்னு கேட்கும் பொழுது, உன்னுடைய திருநாமத்தை நீ அவதரிப்பதற்கு முன்பே ஒலித்து கொண்டிருந்தவன் ஆஞ்சநேயன் அனுமான் ஆவான். அந்த அனுமானைத்தான் நீ இலங்கைக்கு அனுப்ப வேண்டும். அவனால் தான் சீதையை சந்தித்து அசுரர்களை வெல்ல முடியும் அப்படின்னு சொன்னான். இப்போ சம்பாதி பறவை அரசன் எங்கு இருக்கிறாள் என்பதை கண்டறிந்த ஞானம், தூரத்து அறிவு. வாரியார் சாமி பேசும்பொழுது சொல்லுவார், பறவைக்கு 100 யோசனை மனம் கண் தெரியும். 100 யோசனை தூரம் மனக்கண்ணில் தெரியுமா பறவைக்கு. அதைத்தான் கண்ணதாசன் பாட்டில் எழுதினார். எத்தனை பெரிய மனிதனுக்கு இத்தனை சிறிய அறிவு இருக்கு, இத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு. நம்ம பாட்டுன்னு நினச்சோம். கம்பராமாயணத்தில் கண்ட அந்த காட்சியை அப்படி கொண்டு வந்து பாடலாக்கி நமக்கு விளக்கப்படுத்திய ஒரு பெரிய மகா கவி, ஒரு பெருங்கவிஞன் கவிஞர் கண்ணதாசன். அந்த பாடலை வச்சு ராமாயணத்தையே நினைவுபடுத்திட்டார். அனுமானுக்கு மட்டும் பறக்கிற ஆற்றல் எப்படி கிடைத்தது? வாயு பகவான் மனித அவதாரம் கொண்டு அஞ்சனா தேவியை மணந்து சிவபெருமான், பிரம்மதேவன், மகாவிஷ்ணு, பராசக்தி, வாயுதேவனாகிய 5 தெய்வங்களுடைய சக்தியோடு பிறந்த மகன் ஆஞ்சநேயன். 5 நேயத்தோடு பிறந்ததனால் அவன் ஆஞ்சநேயன். சனகாதி முனிவர்களுடைய சாபத்தின் காரணத்தினால் தன் பரத்தை நீ மறந்து விடுவாய் என்று சபித்ததனால் சாப நிவர்த்தி என்ன என்று கேட்கும் பொழுது
ஸ்ரீமன் நாராயணமூர்த்திர் தசரதனுக்கு பிள்ளையாக ராமனாக அவதாரம் செய்து வருவார். அந்த திருநாமத்தை சொல்லி அவனுடைய திருப்பாதங்களை அடைய உன் பலத்தை நீ அறிவாய், உனக்கு பலம் கூடும்னு சொல்லி வாக்கு கொடுத்தார்கள் சாப நிவர்த்தியாக சனகாதி முனிவர்கள். அந்த சூழ்நிலையை அறிந்த அஞ்சனாதேவி அருமையாக சொன்னால், மகனே நாராயணர் இன்னும் அவதாரமே எடுக்கலை, அதுவரை நீ பலத்தை இழந்திருக்கக்கூடாது, இப்பொழுதே அந்த ராமநாமத்தை நீ சொல்ல ஆரம்பிச்சிருந்தா. ராமன் அவதரிப்பதற்கு முன்பே அனுமான் ராம் 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 ராம்னு சொல்லி என்ன செஞ்சார், நாமத்தை சொல்ல ஆரம்பித்தார். சொல்ல சொல்ல அவருடைய உணர்ச்சியில் புதிய சக்தி, அவருடைய உடலில் புதிய சக்தி வந்துச்சு. எப்படி இதெல்லாம் ஒரு மாயையாக இருக்குன்னு நீங்கள் சிந்திப்பீங்க. ஒரு பேரை சொன்ன உடனே ஒருத்தனுக்கு சக்தி கிடைக்குமோ, ஒரு பேரை சொன்னோன்னு ஒரு புதிய உணர்வு வருமோ அப்படின்னு நினைப்பீங்க. வரும். ஒருத்தியை காதலிக்கான், அவன் சென்னையில் இருப்பான், அவள் குத்தாலத்தில் இருப்பான். சென்னையில் இருக்கவங்ககிட்ட அவளை பற்றி ஒரு வார்த்தை லேசாக ஒருத்தன் ஃபோனில் பேசுவான், தன் அறியாமல் அவன் உடம்புல ஒரு புதிய உணர்ச்சி தோன்றும். ஏன்? அதுவும் வார்த்தை தானே. அவளை அவன் பார்க்கவே இல்லை, ஆனால் அவளை பற்றி சொன்ன உடனே உடம்புல ஒரு உணர்வு, ஒரு மகிழ்ச்சி, படிச்சின்னு ஒரு எண்ணம். எங்கிருந்து வந்தது? அந்த வார்த்தையை கேட்டவன அவன் உள்ளத்தில் தோன்றிய உணர்வு. ஏன்? அவன் உள்ளம் அவளை மீதே பற்றி கொண்டு இருந்த பற்றின் உணர்வு தான் அந்த உணர்ச்சியை உருவாக்குறதுக்கு காரணம். அதை மாதிரி தான் ஸ்ரீராமர் மேலே பக்தியை வச்சு அவரால் சாப நிவர்த்தி கிடைக்க போகுதுங்கிற சத்தியத்தை உணர்ந்து ராம் ராம் ராம்னு சொல்ல சொல்ல அந்த சொல்லின் மிகுதியினால் உணர்வுகளில் புதிய ஆற்றல், மனதிலே புதிய எழுச்சி, உடலிலே புதிய வலிமை, இவைகளெல்லாம் தோன்றி ஒரு பெரிய ஆற்றலையே பெற்றார் ஆஞ்சநேயர் அனுமான். அந்த அனுமானை நீ இலங்கைக்கு அனுப்புன்னு சொல்லும் பொழுது அருமையாக சொன்னார். ஆஞ்சநேயா, என் மனதை உணர்ந்தவன் நீ, என் நாமத்தின் சக்தியை உணர்ந்தவன் நீ, உன்னில் நான் என்னை கண்டேன்னார். என்ன வார்த்தை சொன்னார்? உன்னில் நான் என்னை கண்டேன். உன்னை பார்க்கும் பொழுது நான் கண்ணாடியில் என் முகத்தை பார்க்குறது மாதிரி உன் உடல்லையும் உன் உள்ளத்துலேயும் என் முகத்தை பார்க்குறேன்டா. அதனால் உனக்குள்ளே நான் இருக்கிறேங்கிறத புரிந்தேன் என்ற ஒரு வார்த்தையை ஆனந்தமாக கூறினார். அந்த வார்த்தையை கேட்ட ஆஞ்சநேயனுக்கு அப்பொழுது புதிய சக்தி வந்துச்சு. அப்படி வந்தோடனே அடுத்து சொன்னார், என்ன செய்ய வேண்டும் தந்தை? என்ன தாயாகிய சீதாதேவியை நீ கண்டு வர வேண்டும்னு கேட்டார். அப்போ உடனே அவருடைய மனதுக்குள்ள ஸ்ரீராமனை நினைத்தார், ஸ்ரீராமனுடைய உருவத்தை நினைத்தார், உள்ளத்தின் தாகத்தை உணர்ந்தார், அவருடைய மன வேகத்தை புரிந்தார். இத்தனையும் உருவகமாக தன் உடலுக்குள்ளே செலுத்தி உள்ளத்துக்குள்ளே ஒரு பீடமாக வைத்துக்கொண்டு பறக்க வேண்டும் என்று நினைத்தார். வாயு பகவான் உதவியால் பறந்தார். நீங்கள் ரத்த திலகம்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு பாடல், பசுமை நிறைந்த நினைவுகளே, அந்த பாடலில் பாருங்கள், எந்த கண்ணில் எந்த காட்சியை கவர்ந்து சென்றோமோன்னு ஒரு வார்த்தை வரும். ஒரு பொருளை பார்த்தோம்னா 10 நாள் கண்டுபிடியே நிற்கும். அப்போ இந்த கண்ணை வச்சு தான் கேமராவே நம்ம கண்டுபிடிச்சோம். கேமராவில் இருக்கும்ல, நீங்கள் எடுத்துக்கலாம். அது மாதிரி இந்த கண் ஒரு கேமரா தான். அந்த மனக்கண்ணின் மூலமாக ஸ்ரீராமனை உருவகப்படுத்தி கொண்டு சென்று இலங்கை மாநகரத்திலே அசோகவனத்தில் போய் இறங்கி சீதையை பார்த்து ராம் 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 என்று ஒரு நாமத்தை சொன்னார். இங்கே தான் மனோதத்துவம் இருக்குது. உள்மனதுக்குள்ளே ராமா 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 என்று ஒலித்து கொண்டே இருக்கிற சீதாதேவியினுடைய உள்ளமும் ராம் ராம் என்று சொல்லுகின்ற இந்த ஸ்ரீராமனுடைய திருநாமமும் சந்தித்தவுடன் இந்த அரக்கர் வாழுகிற பகுதியில் யாரோ ஒருவர் நமக்கு வேண்டிய நாமத்தை சொல்லுகிறானே என்று சொல்லி அதிர்ச்சியுற்றி எழுந்தாள் சீதை. அப்படி எழுந்த உடனேயே, மகனே நீ யார்? அசுரர்களின் மாய அவதாரமா? என்னை மயக்க வேண்டும் என்பதற்காக என் மதியை குழப்ப வந்த மாயவனோ? நீ தூயவனோ அல்லது என் தூயவன் அனுப்பிய தூதுவனோ? யாரென்று உணர்த்த வேண்டும் அப்பனே என்று கேட்டாள். நான் எம்பெருமான் ராமனுடைய பிள்ளை, அவன் நாமத்தை அன்றாடம் சொல்லி என் பிறவி பயனை தீர்க்க வந்தேன் மாதாவே, தாங்கள் தானே சீதாதேவி என்பது என்று கேட்டான். உடனே சொன்னான்,
உடனே அந்த கடையாடியெல்லாம் கொடுத்தான். கொடுத்த உடனே அடையாளம் தெரிந்தது. எப்படி இந்த சாகரத்தை தாண்டினாய் வானரமேன்னு கேட்டான். உடனே விஸ்வரூபம் எடுத்து காட்டினார். விஸ்வரூபம்னா பெரிய ரூபம். அந்த விஸ்வரூபத்தை பார்த்தோன்னே இவன் கோபத்தோடு இருக்கிறான், அசுரர்களுக்கு சண்டை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி எப்படி இவனை தனிய வைப்பது என்று தெரியவில்லையே என்பதை உணர்ந்த சீதாதேவி பக்கத்தில் திருச்சடை வெற்றிலை போடுற பழக்கம், அந்த வெற்றிலையை எடுத்து அனுமானுடைய பாதத்தில் போட்டான். 4-5 வெற்றிலை எடுத்து யாரோ தன் பாதத்தை தொடுகிறார்னு சொல்லி அப்படியே தணிந்து கீழே குனிஞ்சு வந்துட்டார். அம்மாலாம் நம்ம பாதத்தில் வெற்றிலையை போட்டிருக்கான்னு சொல்லி பாத நமஸ்காரம் பண்ணி விஸ்வரூபத்தை குறைச்சார். அதனால தான் இன்றைக்கி ஆஞ்சநேயருக்கு நம்ம வெற்றிலை மாலை போட்டால் அவருடைய ஆங்காரம்லாம் குறைஞ்சி நம்ம மேலே அவருக்கு கனிவு வரும்னு சொல்லி ஆஞ்சநேயருக்கு இன்றைக்கி வெற்றிலை மாலை போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம. இது ஒரு காட்சியின் விதும்பல். ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் தெரிந்தவுடனே ராமனே தன்னை பார்க்க நேராக வந்துவிட்டார் என்ற உணர்வுகள் சீதையினுடைய மனதிலே தோன்றி அவளுடைய மனம் ஸ்ரீராமனுடைய திருநாமத்தில் பதிந்து ஆஞ்சநேயனை பார்க்கும் பொழுது ராமனுடனே வந்தது போல தோற்றம். அங்கே ஒரு கலப்பு நடக்கு. என்ன கலப்பு? உணர்வுகள், எண்ணங்கள், உள்ளங்கள். என் மனதையும் என் உணர்வையும் என் தாகத்தையும் என் சோகத்தையும் என் கண்ணீரையும் என் பிதாவாகிய ராமனிடம் நீ சொல்ல வேண்டும் அப்பா என்று சொல்லி ஆஞ்சநேயர்கிட்ட மனதால் சொல்லி அவனுடைய மன அலைகளுக்குள்ள தன் எண்ணங்களை பதிவு செய்கிறாள். அதையெல்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டு மீண்டும் ராமனை பார்க்க வாரார். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். வெகு தூரத்தில் வந்து கொண்டு இருக்கின்ற பொழுதே ராமன் படுத்திருந்தவனுக்கு ஒரு மகிழ்ச்சியான எண்ணம் தோன்றி எழுந்து விட்டான். என்ன மகிழ்ச்சியான எண்ணம்? நமக்கு ஒரு நல்ல செய்தி வருகிறது. சீதாதேவியை அனுமான் பார்த்து விட்டான். அனுமான் வந்து விட்டுகிறான். சீதையே வந்து விட்டாள் என்பதை தான் உணர்ந்தது போல ஒரு மெய்யான பிம்பம் தன் உள்ளத்திலே தோன்றி உற்சாகத்தோடு எழுந்தார். அந்த உற்சாகம் எங்கிருந்து வந்ததுங்கிறத பிறகு பேசுவோம் நம்ம. அதாவது சீதையுடைய உள்ளம், சீதையினுடைய உணர்வு, ராமனுடைய உணர்வு, ராமனுடைய மனம் ஆஞ்சநேயனுடைய ஆத்மாவுக்குள் பதிவாகி பக்கத்தில் வருகிற பொழுது அந்த உணர்வு அலைகள், அதிர்வலைகள் மூலமாக ஸ்ரீராமனுடைய ஆன்மாவை தொட்ட உடனே அந்த மன அலைகளுக்கு செய்தி கிடச்சி அப்படி எழுதார். மானசிய தந்தி. என்ன தந்தி? மானசிய தந்தி. எழுந்த உடனே அனுமான் எங்கே எங்கே என்று பார்த்தான். வந்து அப்படியே இறங்கினார். ராம் ராம் ராம்னு சொன்ன உடனே சீதையே வந்ததாக உணர்ந்து அந்த அனுமானை கட்டி ஆனந்தமுடன் தழுவினான். அப்பொழுது அந்த ஆத்மா சாந்தமடைந்தது. இந்த விஷயத்தை அப்படியே புரிந்து நம்ம ஆன்மீக ஞானிகள் முடிவெடுத்தாங்க. சீதையினுடைய உணர்வலைகளை தன்னுடைய ஆன்மாவிலே பதிவு செய்தான் ஆஞ்சநேயன். ராமனுடைய ஆத்மா உணர்வுகளை தன்மேனியிலே பதிவு செய்தான் ஆஞ்சநேயன். இப்படி ஒவ்வொரு தெய்வத்தின் அவதாரங்களை எடுக்கிற பொழுதெல்லாம் தன்னை உணர்ந்த பக்தர்களின் உணர்வுகளையும் உள்ளங்களையும் தன் மேனியிலே பதிவு செய்து அவதாரங்களாக வாழ்ந்தார்கள். அவர்களுடைய திரு உருவங்களை தெய்வகமாக ஆக்கி இந்த மனிதர்கள் அந்த உருவத்தின் மீது பற்று வைத்தால் அந்த உணர்வலைகளை அந்த தெய்வ சக்தி இழுத்து இந்த மக்களுக்கு பலன் கொடுக்கும் என்பதற்காகத்தான் உருவ வழிபாட்டை ஏற்படுத்தினார்கள். அதனால் உருவ வழிபாடு தவறுன்னு மட்டும் யாரும் ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. இதுக்காக தான் அந்த ஞானமே இங்கே தோன்றுச்சு. புரியுதா? நம்முடைய மனதை, நம் உணர்வுகளை எதை தெய்வம் என்று நினைத்து உருவகப்படுத்தி நினைக்கிறோமோ அந்த நம்முடைய மனதை, அந்த உணர்வுகளை அந்த உருவத்தின் மீது செலுத்துங்கள், அந்த ஓவியத்தின் மீது செலுத்துங்கள், அந்த தெய்வ பிம்பத்தின் மீது செலுத்துங்கள். அப்படி அந்த பிரபஞ்சத்தின் மீதில் இருக்கக்கூடிய அந்த சக்தி, அந்த தெய்வ சக்தி நம்மளை உணர்ந்து நம் மனதை புரிந்து நம்மளை தெளிவாக்கி பலனளிப்பதற்கு காரணமாக இருக்கும் என்பதுதான் இந்த வழிபாட்டின் முக்கியத்துவ தன்மை. இதை புரிந்து கொள்ள வேண்டியவன் மனிதன், புரிந்து தெரிந்து நடக்க வேண்டியவன் மனிதன். இதை நெறிந்து நடப்பதற்கு மனிதனுக்கு தெளிந்த மனம் வேண்டும். மனம்தான் இறைவனையே தனக்குள் அடக்குகிறது. வள்ளலார் சொல்வார், அன்பென்னும் பிடிக்குள் அகப்படும் மலையே. மலைங்கிறது கடவுள் மலை மாதிரி இருக்கான், அதை கெட்டி இழுக்க முடியாது. அன்புங்கிற பாசத்தில் அதை அழுத்து கெட்டிடலாம்ட்டான். அதுதான் அன்பென்னும் பிடிக்குள் அகப்படும் மலையே.
நம்ம அன்புங்கிற பிடிக்குள்ள பகவானை கொண்டு வந்து உள்ளே நிறுத்திக்கலாம். அப்படி நிறுத்துவதற்கு உங்கள் உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். உங்கள் மனம் மாசற்ற சோதியாக விளங்க வேண்டும். மாசிராத மனமாக இருந்தால் ஈசன் நம் இதயத்துக்குள்ளே எந்நாளும் குடியிருப்பான் என்பது சத்தியமாகும். மாசிலாத மனமே ஈசன் கோயில் என்று உணர்ந்து அருள்வாக்கை தொடங்கி ஆனந்தம் அடைவோம் என்று வாழ்கிறேன். மாளிகைப்பாறை கருப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா என் குருநாதரே பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுத்து வாக்கு கொடுப்பேன் என்று சத்தியமனால் வந்திறங்கி சொன்ன வாக்கு தவறாமல் நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்ப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு மதுரை மாநகர்